வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஜெய்வார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன உணவு எடுத்துக்கணும், என்னென்ன உணவு எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான். சர்க்கரை நோயாளிகளோட உணவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்ம அந்த சாப்பிடுற சாப்பாடு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்ததா இருக்கணும். அதே நேரம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகவும் இருக்கணும். ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா வெறும் மெடிசனால மட்டும் அதை கட்டுப்படுத்த முடியாது. நம்ம உணவு கட்டுப்பாட்டுல இருந்துட்டு அதோட மெடிசன் எடுக்கும் போது மட்டும்தான் சர்க்கரையை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரைக்கு முந்தைய நிலையில இருக்கிறவங்க மெடிசனே இல்லாம இந்த சாப்பாடு மூலியமாவே நம்ம சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். இப்ப நம்ம என்னென்னலாம் சாப்பிடணும், அதை என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்றோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சுகர், டைரக்ட் சுகரை நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுவா இருந்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாது. சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எனக்கு சுகர் இருக்கு, அதனால நான் ஒயிட் சுகர் சாப்பிடறது இல்ல, நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, தேனு, எல்லா விதமான சுகரையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளா நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கக்கூடிய சர்க்கரையும் சேர்ந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது நம்ம உடம்புல ரத்தத்தை சீக்கிரமா நம்ம கலக்க விடாம தடுக்குது. அதனால சர்க்கரையோட அப்சார்ப்ஷன் குறையுது. அதே நேரம் நமக்கு ஈஸியா டைஜஸ்ட் பண்ணவும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரான மீல் டைம் இருக்கணும். காலையில 8 மணிக்கு சாப்பிடுறோமா, மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடுறோம், நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும். அந்த டைம் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாலே சுகர் அதிகமாகாமலும் குறையாமலும் அது ஒரு மெயின்டெனன்ஸ் லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கணும். ஹெல்த்தி ஃபேட்ஸ்னா என்ன? சீட்ஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, சன்ஃபிளவர் சீட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம், பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் போது சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்தாது. அதே நேரம் நம்மளுடைய இருதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம ரெகுலரா ஒரு 1/2 hour அது எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்குன்னு உண்டான டயத்தை நம்ம ஒதுக்கிக்கணும். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாடு எந்த அளவுக்கு நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்துது அப்படிங்கறத வச்சுதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்றாங்க. நார்மலா இருக்க சுகர் பேஷண்ட்ஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் 55க்கு கீழே இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா நம்ம கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம், காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம். பழங்கள்ல அதிக இனிப்பு சுவை இருக்கிற பழங்களை தவிர மித்ததெல்லாம் சாப்பிடலாம். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம், இந்த பழங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. நாவல், ஆப்பிள், கொய்யா, இந்த மாதிரியான பழங்களை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பயிறு வகைகள் எதுனாலும் எடுத்துக்கலாம். சுண்டல், பச்சைப்பயிறு, மொச்சக்கொட்டை, இந்த மாதிரியான வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். தானியங்களா எடுத்துக்கும் போது நம்ம முழு தானியங்களா அதை நம்ம அரைச்சு கூழாக்கி கஞ்சியாக்கி அந்த மாதிரி எடுத்துக்காம நம்ம இந்த மாதிரி முழு தானியங்களா அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சுகர் அந்த அளவுக்கு அதிகமாகாது. 3 வேளையும் ரைஸ் பேஸ்டா ஃபுட் எடுத்துக்காம அதுக்கு பதிலா ஒரு நேரம் சிறுதானியங்களாகவோ பாரம்பரிய நெல் ரகங்களாகவோ நம்ம எடுத்துக்கலாம். சிறுதானியங்களை எடுத்துக்கங்க நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கும் போது அது தான் அப்சர்வ் ஆகும். கிராஜுவலா தான் சர்க்கரையை நம்ம ரத்தத்துல கலக்கும். அதனால ஒரு சுகர் ஸ்பைக் அப்படிங்கிறது இதுல இருக்காது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான சிறுதானியங்கள்ல கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்ம ஒரு சார்ட் காமிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா கம்பு, திணை, குதிரைவாளி, சாமை, வரகு, பனிவரகு, இந்த மாதிரியான நம்ம சிறுதானியங்களை எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எல்லா சிறுதானியங்களுக்குமே ஜிஐ பார்த்தோம் அப்படின்னா 60, அதுக்கு கீழே தான். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ராகியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண சொல்றேன். ஏன்னா இதுல ஜிஐ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதை கஞ்சியாவோ கூழாவோ எடுத்துக்காம களி மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சமா எடுத்துக்கலாம். நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் ரைஸ்க்கு பதிலா கைக்குத்தல் அரிசி, அதாவது பிரவுன் ரைஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கைக்குத்தல் அரிசியை எடுத்துக்கலாம். அது இல்லாம பாரம்பரிய நெல் ரகங்களான பூங்கார் அரிசி, கருங்குருவை அரிசி, கருப்பு கவுனி அரிசி, குள்ளக்கார அரிசி, இந்த மாதிரியான அரிசிகளையும் எடுத்துக்கலாம். இந்த அரிசிகளுக்குமே ஜிஐ கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் சாப்பிடலாம்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, மைதா எடுத்துக்க கூடாது, ரவை எடுத்துக்க கூடாது. அது இல்லாம நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரீஃபைன்டு ஃப்ளோரை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு உணவையுமே அந்த தானியங்களையுமே அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிடும் போது சுகர் அவ்வளவு கூடாது. ஆனா இந்த நம்ம அரைச்சு கூழாக்கி, தோசையாக்கி, கஞ்சியாக்கி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அந்த மாதிரி சாப்பிடறத அவாய்ட் பண்ணணும். பழங்களை எடுத்துக்கும் போது நம்ம அந்த பழங்களை முழுசா நம்ம சாப்பிடும் போது அதுல அந்த அளவு சுகர் வர, அதை ஜூஸ் ஆக்கி அதுல கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அந்த மாதிரி எடுக்கிற ஜூஸா எடுத்துக்கிறதுல
ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆயில் ஐட்டம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப எண்ணெயில பொரிச்சு வறுத்த ஐட்டங்களை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது ரெண்டே அவாய்ட் பண்ணணும். அது இல்லாம கிழங்கு வகைகளை வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு வரும்போது சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.